வணக்கம், வெல்கம் டு விவி ட்ரேடிங் கன்சல்டன்சி. இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, வோல்டாஸ், பிடிலைட் கொடுத்துருந்தோம். இதில் வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இதில் எதுவுமே என்ட்ரி கிடையாது. பிடிலைட் மட்டும் என்ட்ரி கிடச்சிருக்கு. அதில் வந்து பார்த்தோன்னா 2853 பை பண்ணிவிட்டு 892 வரலையும் செல் ஆகிட்டு மொத்தம் ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா 9750 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். இப்போ மண்டே ட்ரேடிங்க்கான அனாலிசிஸ் பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, எம்ஜிஎல், சிப்லா இந்த 5 ஸ்கிரிப்டுக்கு லெவல்ஸ் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தோன்னா நிஃப்டியோட R1 R2 லெவல் வந்து 22,182லேருந்து 22,228 வரலையுமே இருக்குது. சப்போர்ட் ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 21,937, 21,881. மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா R1 R2 ரேஞ்சில் தான் க்ளோசிங் நடந்திருக்கு. எகைன் R2 லெவலுக்கு மேலே ட்ரேட் ஆச்சு அப்படின்னா ஒரு பையிங் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா R1 R2 லெவல் வந்து 47,795, 48,126. சப்போர்ட் ஜோன் வந்து 47,185லேருந்து 145 வரலையுமே இருக்குது. இதுவும் பேங்க் நிஃப்டியும் பார்த்தோம் அப்படின்னா 48,126க்கு மேலே செகண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே ட்ரேட் ஆச்சுன்னா நல்லா புல்லிஷ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து பார்த்தோன்னா ஃபின் நிஃப்டியோட R1 R2 லெவல் வந்து 21,266, 21,339. சப்போர்ட் ஜோன் வந்து 20,995லேருந்து 20,938 வரலையும் இருக்குது. நமக்கு ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவு பார்த்தோன்னா ரெசன்ட் ஜோன் போச்சுன்னா செல்லிங்கும், சப்போர்ட் ஜோன் வந்தால் பையிங் வரதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. ஸோ அதுவும் வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எம்ஜிஎல் பை எபோவ் 1309க்கு மேலே பை பண்ணோம் அப்படின்னா 1336 வரலையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது வந்து டே சார்ட் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸாக இருக்க சப்போர்ட் ரேஞ்சில் ஒரு ரெக்கவரியோட க்ளோசிங் நடந்திருக்கு. அதாவது செல்லிங் ஆகிட்டு ஒரு ரெக்கவரி கொடுத்து க்ளோசிங் நடந்திருக்கு. இந்த ரெக்கவரி கண்டினியூ ஆச்சு அப்படின்னா மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம பை கொடுத்துருவோம். எபோ லெவலில் கன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம் இந்த இடம் பை பண்ணுறதுக்கு. அடுத்து பார்த்தோன்னா சிப்லா பை எபோவ் 1353க்கு மேலே பை பண்ணோம் அப்படின்னா 1385 வரலையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 அந்த டைமில் ஒரு செல்லிங் வந்திருக்கு. ஹெவியான செல்லிங் வந்துட்டு ஒரு ரெக்கவரிக்கு ட்ரை பண்ணுது. இது டே சார்ட்டில் பார்த்தோன்னா ப்ரீவியஸாக ஒரு சப்போர்ட் ஜோன் தான் இருக்குது. இந்த இடத்துல நல்ல சப்போர்ட் ஜோன் தான் இது. இந்த இடம் ஒரு சில டைம் வந்து கன்சல்டேட் ஆகிட்டு மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு சில டைமில் உடனே வால்யூம் ஹெவியாக நடந்ததுன்னா மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா 5 ஸ்கிரிப்ட்டுக்குமே லெவல்ஸ் சொல்லியிருக்கோம். இந்த 5 ஸ்கிரிப்ட்டுக்குமே ஸ்டாப்லெஸ் டார்கெட் வேணும் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் பிங் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. வி ஆர் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் டெக்னிக்கல் அனாலிஸ்ட். நாம் கொடுத்துருக்க டெக்னிக்கல் லெவல்ஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட சர்வீசஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற கோர்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். நீடட் இருக்கிறவங்க இந்த வீடியோ என்ட்ரில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா பிங் பண்ணுங்கள். தேங்க்யூ.